சால்னா பிறப்பிடம் இது. சாப்பிடணுன்னு சென்னை சிட்டில இருந்து அண்ணா நகர்ல இருந்து இதுக்காக வரோம். பாடிக்கு எந்த அஃபெக்ட்டுமே கிடையாது. இந்த டேஸ்ட் வராது. கண்டுபிடிச்சாங்களாம் சால்னான்ற ஒன்றுக்கே. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வாரம் வந்துரு கிளம்பி கட்டா. இந்த நாள் இனிய நாளாக என் பசங்க ரெண்டு என்னை வந்து மொத்துன்னு மொத்துவாளுங்க. ஹோட்டலில் போயிட்டு 1000 ரூபாய் சாப்பிட்டாலும் இந்த டேஸ்ட் வராது. பார்த்துட்டு சேர்வாவே ஃபர்ஸ்ட் உருவாக்குறது நாங்கள் தான். ஓகே, சேர்வான்றது கான்செப்ட் நீங்கள் தான் கண்டுபிடிச்சீங்க. ஆமாம், அதாவது ஏன் சார் எங்கள் கடையில் வாத்துக்கறி தான் ரொம்பவே ஓடும். மறுபடியும் நாங்கள் இதுக்காக வந்து சாப்பிடணுன்றதுக்காக வந்து அந்த வாத்துக்கறியோட ஸ்மெல்லு எங்களை அப்படியே தூக்கி இழுத்துன்னு வந்துருக்கு. ஏன் இங்கே லத்தா ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. வாத்துக்கறி, இட்லி, வாத்துக்கறி, பொங்கல்லாம் இருக்குன்னு போட்டிருக்கு. சரி, தோசை எல்லாமே இருக்கான். நம்ம போய் இன்னைக்கு வந்து சாப்பிட்லாமா? உள்ளே போய் கேட்கலாம். காலியாக இருக்குது கடை. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். டிஃபன் நல்லா இருந்தால் கண்டிப்பாக நம்ம சாப்பிட்லாம் இன்னைக்கு. சரி, இன்னைக்கு வாத்துக்கறி சாப்பிட்ணுன்னு இருக்குது. சரி, வாங்க நம்ம போய் பார்க்கலாம். இட்லி, தோசை, வாத்துக்கறி, வடை, பொங்கல், சாம்பார்லேருந்து எல்லாமே இருக்குது. வாத்துக்கறி தான் இங்கே மெயின் ஃபேமஸே. ஸோ நம்ம இன்னைக்கு அதை தான் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். தோசையும் எந்த ஊர் சமையல்? 40 வருஷமா இருக்கு கடை. ஓ, 40 வருஷம் கடைங்களா? என் வயசு 43, 3 வயசுக்கு கொண்டு வராங்க. 40 வருஷமா கடை இருக்குது. இதே கடை தான். ஃபர்ஸ்ட் கொட்டா கடையா இருந்தது. அதை அப்புறம் டெவலப் பண்ணி தான் வச்சோம். ஃபுல்லா வாத்துக்கறி. ஓகே, 40 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. அப்பா ஆரம்பிச்சதுங்களா? அம்மா. ஓ, அம்மா ஆரம்பிச்சது. ஓகே, ரைட். அம்மா. ஓகே, அப்போ என்ன போட்டுட்டு இருந்தீங்க? இப்போ அப்படியே வாத்துக்கறி தான். வாத்துக்கறி. ஓகே, இது வந்து இட்லி மட்டும் தானா? இட்லி வாத்துக்கறி இதுவே கரெக்டா இருக்கும். இட்லி வாத்துக்கறி இது. ஓகே, இட்லியோட விலை எவ்வளோண்ணா? 6 ரூபா. 6 ரூபா. ஓகே, வாத்துனா 50 ரூபா இருக்கு கறி. 50 ரூபா வரும். ஓகே, இது வந்து சொல்லுவாங்களே நாட்டு வாத்து சம்திங். நாட்டு வாத்து எல்லாம் நாட்டு வாத்து. இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கடையே பேர் வாத்துக்கறி கடை தான் பேர். குப்பம் போனால் வாத்துக்கறி சாப்பிட்லாம். அது காலையில் திருப்பதி டு சென்னை பஸ் போகுது பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஃபுல்லாக நின்று வாங்கிட்டு போவோம். இது எத்தனை மணி இருக்குது? கரெக்டாக 7 மணி ஸ்டார்ட் ஆகி 10 கிலோ முடிஞ்சிடும். மதியம் கிடையாது, காலையில் மட்டும். இது யார் சமைப்பான்றது சொல்லுங்க. அம்மா தான். அம்மா தானா? ஓகே, ரைட். இது எந்த இடம்னு கரெக்டான லேண்ட் சொல்லுங்க. பொந்தமல் டு திருவள்ளூரில் கரெக்டாக 13 கிலோமீட்டர் இருக்கு. அரண்வாயில் குப்பம் அந்த வில்லேஜ். கிங்ஃபிஷர் பீர் ஃபேக்டரிக்கு பக்கத்தில் பிரித்திஷா காலேஜ், கிங்ஃபிஷர் பீர் ஃபேக்டரி. 9786946844. மக்கள் யாரும் அந்த பக்கம் போகும்போது டிராவலுக்கு வந்து திருப்பதி திருத்தணி போகிற ரூட்டு தான், அந்த மெயின் பைபாஸ் ரூட்டு தான். அதில் கண்டிப்பாக வந்தால் காலைல வாங்க. நல்லா தரமான சுவையான வாத்துக்கறி கிடைக்கும். அது ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இருக்கும். சாப்பிட்டு நீங்கள் செக் பண்ணி சொல்லலாம். எந்த கறியாக இருந்தாலும் அடுப்பில் செஞ்சால் தான் டேஸ்ட் இருக்கும். அது ஏன்னா வீட்டில் செய்து அவ்வளோ வராதுன்னு எங்கள் கடையில் செஞ்சு சூப்பராக இருக்குன்னு அது மட்டும் தான் நீங்கள் கறி செய்வாங்க. வீட்டில் கூட தொக்கா செய்வாங்க. எங்களை மாதிரி சேர்வா யாராலும் செய்ய முடியாது. அந்த குழம்புக்கு தான். என் பேர் ரேணுகா. நல்லா சுவையாக சாப்பிட்றாங்க, நல்லாவும் பார்க்குறாங்க. எந்த ஊரே சமைக்கல, நானாக சமைக்க கற்றுக்குன்னு நானாக தான் சமைக்கிறேன். எனக்கு யாரும் சமைச்சு தரல. காலையில் எத்தனை மணிக்கு சமைக்க ஆரம்பிப்பீங்க? 4:30 மணிக்கெல்லாம் பற்ற வச்சிருவேன். 11 மணி வரைக்கும் இருக்கும். இப்போ வாத்துக்கறி செய்றீங்க, இப்போ மீறுமா என்ன சொல்லுங்க? இல்லை சரியா போயிடும், முடிஞ்சிடும். எங்கள் கடையில் வாத்துக்கறி தான் ரொம்பவே ஓடும். இட்லி, தோசை, பொங்கல், முட்டை தோசை, வாத்துக்கறி, வடை, சட்னி, சாம்பார். கட்ட அடுப்பில் இட்லி மட்டும் தோசை இதெல்லாம் செய்கிறோம். சேர்வா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி மட்டும் கேஸ் அடுப்பில் சமைச்சாதான் நல்லா இருக்கும். மசாலாலாம் கையில் தான் அரைப்போம். கையில் தான் அரிசி போடுவோம். மிக்சியில் போட்டு யூஸ் பண்ணுறேன். அது மிக்சியில் மட்டும் ஓடும். மிக்சி வரதா? டேஸ்ட்டு தான். அண்ணா வணக்கம். நான் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். இந்த கடையில் வந்து ஒரு முறை வந்து நாங்கள் ஆண்டு வேலை போயிட்டு இருந்தோம். சும்மா சாப்பிட்லான்னு வந்தோம். இந்த ஹோட்டலில் சாப்பிட ஒரு முறை தான் வந்தோம். மறுபடியும் நாங்கள் இதுக்காக வந்து சாப்பிடணுன்றதுக்காக வந்து எவ்ரி சண்டே இங்கே வந்துட்டு இருக்கோம். உண்மையிலுமே நல்லா அருமையாக இருக்குது. இந்த வாத்துக்கறி வந்து உண்மையிலே இதை சாப்பிடணுன்னு சென்னை சிட்டியில் இருந்து அண்ணா நகர்லேருந்து இதுக்காக வரோம். சூப்பராக இருக்குது, ஹைஜீனிக்காக இருக்குது.
எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு வந்து அஜினோமோட்டோ சேர்க்குறீங்க? அதெல்லாம் சேர்க்க மாட்டேன். எல்லாம் வறுத்து தான் போடுவேன், அரிசி போடுவேன். நான் அதெல்லாம் சேர்க்க சொந்த மாட்டேன். மசாலா தான். சொந்த மசாலா தான். குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றாங்கல்ல. குழந்தைங்களுக்கு கூட சின்ன குழந்தைங்களுக்கு கூட இங்கே தான் இட்லி சாம்பார் வாங்கிட்டு போவாங்க. சாப்பிட்டா எந்த கோளாறுமே ஆகாது. எல்லாமே வீட்டு சமையல் மாதிரி தான். இந்த மசாலா ஐட்டமும் சேர்க்கவே மாட்டோம். நம்ம எல்லாமே நாட்டு மசாலா மட்டும்தான் நாங்களே ரெடி பண்ணி நாங்களே செய்யணும். பார்த்துக்கிட்டு சேர்வாவே குப்பத்தில் நாங்கள் தான் ரெடி இது ஃபஸ்ட்டு உருவாக்குறது நாங்கள் தான் சேர்வாவே. அதுக்கப்புறமா தான் எல்லாமே இங்கே ஃபுல்லாக சேர்வன்றது ஒரு கான்செப்ட் நீங்கள் தான் உருவாக்கணும். ஆமாம், எங்கள் மாமியார் தான் உருவாக்குனாங்க. சேர்வாவை வைக்கலாம். தொக்கா வச்சா எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, வீட்டுக்கு சமைச்சிக்கலாம். சேர்வாவை வச்சோம்னா நிறைய மிளகு தனி அதெல்லாம் போட்டு நிறைய வச்சோம்னா எல்லாருக்கும் கொடுக்குறோம். ஓகே, சேர்வான்றது கான்செப்ட் நீங்கள் தான் கண்டுபிடிச்சீங்க. ஆமாம். சூப்பர். ஓகே, எப்படி நீங்கள் அதை கண்டுபிடிச்சிங்கிறது சொல்லுங்கள். நாங்கள் சின்ன பொழுதுலேருந்தே எங்கள் அம்மா வீட்லேயே இந்த கடை தான். அதே மாதிரி தான் எங்களுக்கு. அதே உங்கள் மதர் கண்டுபிடிச்சி. ஆமாம். என் நேம் செந்தில் சார், நான் மேடவாக்கம். அதாவது ஏன் சார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கே சாப்பிட்டேன் சார். சாப்பிடும்போது ஃபுட் வந்து ஹோம் ஃபுட்டு, பாடிக்கு எந்த அஃபெக்ட்டுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வாரம் வந்துடும் கிளம்பி கரெக்டாக. இந்த டைம் தான் ஒரு ஹாஃப் முன்னாடி பண்ண வருவோம். அதுதான் எப்படி சார் வயிற்றுக்கு பிரச்சனை? அது எதுவுமே இல்லை சார். அதான் சொல்லிட்டேன் சார், ஹோம் ஃபுட்டு சார். ஹோம்மேடு. ஹோட்டலில் போயிட்டு 1000 ரூபாய் சாப்பிட்டாலும் இந்த டேஸ்ட் வராது. திருநாவுக்கரசு நாங்கள் காலை முச்சிடும் சாப்பிட்டு கிடக்குறோம். இட்லி, கறி, சாம்பார், சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல் லத்தான்ட்டு நல்ல ஒரு ஷெட் போட்டு சேர்ஸ், டேபிள் சேர்ஸ்லாம் போட்டு நல்லா ஒரு இதுவாக ஹோட்டல் மாதிரி ஒரு இதில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக அந்த காலத்து ஒரு சொம்பெல்லாம் வந்து நம்ம வீட்டில் தான், நம்ம எல்லார் வீட்லேயும் சொம்பு இருக்கும். ஆனால் வந்து கடைகளில் வந்து டம்ளர்ஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க சொம்பு வச்சுருக்காங்க. ஸோ தண்ணி நல்லா நீங்கள் குடிச்சிட்டு சாப்பாடு சாப்பிட்லாம். எல்லாமே கேன் வாட்டர் தான். இப்போ வந்து இட்லின்னு சாப்பிட்டு ரொம்ப இதுவாகிடுச்சா. இட்லியை விட அந்த முட்டை தோசைக்கு வந்து அந்த வாத்துக்கறி வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் தோசை பிரியை இருந்தானு. ஸோ அதனால் இன்றைக்கி நான் தோசை சாப்பிட வந்திருக்கேன். தோசையும் வாத்துக்கறியும் சாப்பிட்லான்னுட்டு. நான் வந்து 2 வாத்து வாங்கிட்டேன். ஏன்னா வந்து ஒரு வாத்து பத்தாது நம்மளுக்கு. ஸோ 2 வாத்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு வாத்து வந்து 50 ரூபா. ஒரு வாத்து பிளேட் வந்து 50 ரூபா. பரவாயில்ல இல்லைங்க, ரீசனபிளாக இருக்குது. நல்லா அந்த கறி குழம்பு, அந்த வாத்துக்கறி குழம்புங்க, சால்னா இங்கே இதுதான் ரொம்ப ஃபேமஸாக. வாத்துக்கறி குழம்பு நல்லா தோச்சி, சால்னா பிறப்பிடம் இல்லை இது. இன்னும் சால்னான்னு ஒன்றுக்கே தயாரிச்சேன்னு சொன்னாங்க, கண்டுபிடிச்சாங்களாம் சால்னான்ற ஒன்றுக்கே. நல்லா அப்படியே தோச்சி எடுத்தாச்சு முட்டை தோசையை. அந்த கவுச்சி நாத்தம் இல்லைங்க, வாத்துனாலே ஒரு கவுச்சி ஸ்மெல் வரும். அந்த ரா ஸ்மெல்லே இல்லை, சூப்பராக இருக்குது. இப்போ வாத்துக்கறி எல்லாம் சுட 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 அப்படியே செம்மையாக அடுப்பு கறியில் செஞ்சுருக்குறாங்க. எதுவுமே ஸ்டவ்வில் இல்லை. செம்மையாக நல்லா வெந்திருக்கு, பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. வாத்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வேகாதுங்க, பயங்கரமான வேக்காடு கொடுக்கணும். அது கோழி மாதிரி கிடையாது. கோழிலாம் 1/4 hour 20 நிமிஷம் மேக்ஸிமம். வாத்துலாம் பார்த்தீங்கன்னா 1 hour 1.5 hour கிட்ட அப்படியே நின்று வேகணும் அப்படியே. அதனால தான் அடுப்பில் போடுறாங்க. அந்த அடுப்பு கறி ஏன் எல்லோரும் தேடி வராங்கன்னா, எல்லோரும் வீட்டில் செஞ்சிடல, எல்லோரும் கேஸ் ஸ்டவ்வில் தான் செய்வோம். ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் நச்சுக்குன்னு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுப்பு கறியில் நின்று அவங்க நல்லா வேக்காடு கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து அந்த பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வாத்து அப்படியே குழம்புல தோச்சி அந்த நீச்ச ஸ்மெல்லே இல்லைங்க. இந்த சைடாக பாஸ் ஆனால் அந்த வாத்துக்கறியோட ஸ்மெல்லு எங்களை அப்படியே தூக்கி இழுத்துன்னு வந்துருச்சிங்க. அப்படியே ரவுண்ட் அடிங்க, யூட்டர்ன் எடுங்கன்ட்டு யூட்டர்ன் எடுத்துகிட்டு வந்து கேட்டோம். ஓகே கண்டிப்பாக எடுத்துக்கோங்க வீடியோ அப்படின்னாங்க. தேய்ச்சியாக வந்து எடுத்த வீடியோ தான் இது. இன்றைக்கி என்னோடய டிஃபன் செம்மங்க, சூப்பர். வாத்துக்கறி நான் 2 பிளேட் வாத்துக்கறி வாங்கிட்டேன். இது ஃபுல்லாக இன்றைக்கி நான் காலி பண்ணிட்டு தான் வீட்டுக்கு கிளம்புவேன். இட்லியும் இருக்குது, பொங்கலும் இருக்குன்னாங்க. அது சாப்பிட்றவங்களும் சாப்பிட்லாம். வெஜிடேரியன் இருக்குது, எல்லாம் தனித்தனியாக தான் செய்கிறாங்க. நான்வெஜ்ஜு தனியும் வெஜிடேரியன் தனியாக தான் செய்கிறாங்க. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. கடன் ஜனங்க. அது டைம் இப்படி தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுதுன்னு தெரியல. இந்த ஊர் சைடில் மட்டும் கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துடுறாங்க சாப்பிட்றதுக்கு.
ரெகுலராக வரவங்களுக்கு தெரியும்ல இவங்க எந்த டைமில் சமையல் பண்ணி முடிப்பாங்க அப்படின்ட்டு. அதான் சூப்பராக இருக்குங்க. எல்லாமே ரீசனபிள் ரேட்டு தாங்க. பார்த்தீங்கன்னா இட்லியும் 6 ரூபா தான். மல்லிப்பூ இட்லி மாதிரி இருக்குது. இட்லி இப்போ தான் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வேகத்துக்கு இன்னொரு 10 நிமிஷம் ஆகும்னு சொன்னாங்களா, சரி அதனால தான் வந்து முட்டை தோசையாக போட்டு கொடுத்துருங்க சுட சுட அப்படின்னு சொல்லி. முட்டை தோசை செம்ம சாஃப்டாக இருக்குங்க. நைஸ் தோசை தான், சூப்பராக இருக்குது. சரி சுட சுட நம்மளுக்கு வேணும்ல, அதனால் இந்த சைடை வந்தீங்கன்னா காலங்காத்தாலே நம்ம சாப்பிட்டோம்னா அன்றைக்கி ஃபுல்லாக நம்மளுக்கு நாள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வாத்துக்கறி சாப்பிட்டு வெறும் மார்னிங் மட்டும்தாங்க இங்கே. மத்தியானத்துக்குலாம் வந்தால் எதுவுமே இருக்காது. 11:30 12க்குள்ளே எல்லாமே காலி ஆகிடும்னு சொன்னாங்க. ஸோ சீக்கிரமாக வந்தீங்கன்னா சீக்கிரமாக சாப்பிடலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 8:30 மணிக்கு இவ்வளோ ரஷ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 ஹவர் எல்லாமே காலி ஆகிடும் போல். நான் இன்றைக்கி வந்து 10 வாத்தை வந்து அவங்க இன்றைக்கி வந்து சமையலில் போட்டிருக்கேன்னு சொன்னாங்க. பார்த்துக்கோங்க, 10 வாத்துனா எப்படியோ அது ஒரு 20 கிலோ கிட்ட வரும். ஒரு வாத்து எப்படியோ 2 கிலோ கண்டிப்பாக வரும். நான் இது ஃபுல்லாக இன்றைக்கி சாப்பிட்டுட்டு இந்த நாள் இனிய நாளாக வாத்து வந்து வீட்டில் குக் பண்ணுறது ரொம்ப பொறுமைங்க. ஏன்னா அந்த நீச்ச ஸ்மெல் என்ன தான் நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது நிறையா போட்டாலும் அந்த நீச்ச ஸ்மெல் வந்துடுது. அதனால தான் இந்த மாதிரி கடைங்களுக்கு தேடி வந்து சாப்பிட வேண்டியதாக இருக்குது நம்ம வாத்துக்கறி. இன்றைக்கி அந்த குடுப்பில் எனக்கு கிடச்சிச்சு. வாத்து ரொம்ப நல்லா இருந்தது. அதனால நான் வந்து பசங்களுக்கு வாங்கிட்டேன். ஏன்னா நான் வீட்டுக்கு போயிட்டு நான் இன்றைக்கி வாத்துக்கறி சாப்பிட்டேன்னு சொன்னேன். என் பசங்க 2 என்னை வந்து மொத்துன்னு மொத்துவாளுங்க. அதனால் அவங்களுக்கும் நான் வந்து வாத்துக்கறி வாங்கிட்டேன். ஸோ இன்றைக்கி சண்டேங்கிறதுனால வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கும் போயிட்டு நான் வந்து தோசை ஊற்றி வாத்துக்கறி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. செம்ம ரஷ்ஷுங்க. நாங்கள் வந்து இப்படி உட்காந்தோம். அவங்க அப்போ தான் சொன்னாங்க இனிமேல் தாங்க வரும் ரஷ்ஷு அப்படின்னு. என்னங்க ரஷ்ஷே இல்லை அப்படின்னா இனிமேல் தாங்க வரும். நாங்கள் கடன் டேபிள் ஃபுல்லு நின்று பார்சல் தான் பயங்கரமாக போதிங்க. ஹெவியாக பார்சல் வாங்கிட்டே இருக்காங்க. இட்லி நல்லா மல்லிப்பூ மாதிரி இருக்குது. அதனால் இட்லி தான் நிறையா பார்சலே போதிங்க. ஓகே, அடுத்த பதிவில் உங்களை வந்து நாங்கள் வந்து பார்க்குறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மிஸ்ஸஸ் லாவண்யா கார்த்திக். பாய்.